அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ட்ராவல் விலாக், துபாயிலேருந்து இந்தியாவுக்கு போன ஃபுல் வீடியோவை ஒரு பெரிய விலாகாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் சொல்லலாம். லாஸ்ட் வீடியோவில் புதன்கிழமை மார்னிங் ஃபுல்லாக க்ளீன் பண்ணது எல்லாமே காட்டியிருந்தேன் இல்லையா. இது புதன்கிழமை நைட்டு, அதாவது லக்கேஜ் எல்லாமே போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டு இருந்தோம். நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே ஃப்ளைட் நெக்ஸ்ட் டே தான். பட் நம்ம லக்கேஜ் போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ அதனால தான் இன்றைக்கே போட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பசியாக இருந்தது. ஸோ பர்கர், அதுக்கப்புறம் ஜூஸ் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனோம். செக்இன் லக்கேஜ் மட்டும்தான் இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஹேண்ட் லக்கேஜ் எல்லாமே நெக்ஸ்ட் டே நம்ம போகும்போது, ஏன்னா அது கையில் வச்சுக்கக்கூடியது தானே. ஸோ அதனால் அது எதுவுமே எடுக்கலை. போட வேண்டிய லக்கேஜை மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தோம். செக்இன் லக்கேஜ் கரெக்டாக 120 kg கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொண்டுட்டு போகலாம். ஸோ கரெக்டாக 120 கிலோ எடுத்தது போக எக்ஸ்ட்ரா ஒரு 5-6 கிலோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பேக்கில் வந்து எடுத்து வச்சுருந்தோம். எதனால அப்படின்னா, செக்இன் லக்கேஜோடைய ஜம்சம் வாட்டர் வந்துட்டு ஒரு கேன் வந்து வச்சுருந்தோம். அந்த ஒரு கேன் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 கிலோ கிட்ட இருந்தது. சம்டைம்ஸ் அலோவ் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணுறது, அதனால எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிலோ நம்ம கையில் வச்சுட்டோம் அப்படின்னா, அது அலோவ் பண்ணலைன்னா இதை நம்ம போட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து எடுத்து வச்சுருந்தோம். இருந்தாலும் ஜம்சம் வாட்டர் கண்டிப்பாக அலோவ் பண்ணிடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இருந்தாலும் நம்ம கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெட்ரு இல்லையா. அப்புறம் அந்த 5 கிலோ நம்ம வேஸ்ட்டாக நம்ம கொண்டு போக முடியாமல் ஆயிட வேணாமே அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதையுமே தனியாக எடுத்து வச்சுருந்தோம். ஸோ லக்கேஜ் எல்லாத்தையும் ஏற்றிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ ஏர்போர்ட் வந்தாச்சு. டெர்மினல் 3 வந்திருந்தோம். பாஸ்போர்ட் மட்டும் கொண்டுட்டு வந்திருந்தோம். ஸோ அதை வச்சு நம்ம லக்கேஜ் எல்லாமே உள்ளே போட்டுடலாம். ஸோ எமிரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்லாவே வசதி. நம்ம நாளே போட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு நமக்கு எவ்வளோ டென்ஷன் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா லக்கேஜ் டென்ஷன் தான் நமக்கு பெரிய டென்ஷனாகவே இருக்கும். ஸோ நாளே போட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான் நம்ம கையில் தூக்கிட்டு பேசாமல் போயிடலாம். ஸோ எப்போவுமே அப்படியே போட்டுறது தான். ஸோ அதே மாதிரியே இந்த தடவையும் போட்டாச்சு. அப்புறம் நம்ம இங்கே லக்கேஜ் வந்து கவுண்டரில் போடாமல் நம்ம செல்ஃப் செக் பண்ணியும் போட்டுக்கலாம். நம்ம கரெக்டான லக்கேஜ், அதாவது கரெக்டான வெயிட்டுக்கு வந்து நம்ம லக்கேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கலாம். பட் எங்களுக்கு வந்து ஜம்சம் வாட்டர் இருக்குது, அது அலோவ் பண்ணுவாங்களா என்ன எல்லாமே நான் டீட்டெயில்ஸ் கேட்கணும். அதுவும் இல்லாமல் நாங்கள் பெட்டி எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பெட்டியாகவே கட்டியிருந்தோமோ. ஸோ அதனால் அந்த செல்ஃப் செக் அந்த இதில் போகுமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் இங்கே இதில் வந்தே போட்டாச்சு. அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு பாக்ஸில் வந்துட்டு 30 கிலோ கிட்ட லக்கேஜ் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் கேட்டாங்க 30 கிலோ வைக்கலாமா வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் நார்மலாகவே 30 கிலோ கிட்ட நாங்கள் கெட்டி கொண்டுட்டு வரதான் செய்வோம். ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் 30 கிலோவுக்கு மேலே நாங்கள் வந்து ஒரு பாக்ஸில் வந்து வைக்காத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜம்சம் வாட்டர் வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு டவுட்டில் இருந்தோம் இல்லையா. அலோவ் பண்ணிட்டாங்க. அது போக அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 5 kg கிட்ட கொண்டுட்டு வந்துட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையுமே சும்மா வச்சு பார்த்தோம். ஏதாவது சொல்கிறாங்களா, எடுத்துக்குவாங்களா, இல்லைனா லக்கேஜ் கூட இருக்குன்னு சொன்னால் நம்ம எடுத்துடலாம் வெளியில் அப்படிங்கிற மாதிரி. பட் ஒன்றுமே சொல்லலை. அதை வச்சு விட்டாச்சு. அதோட அதையுமே சேர்த்து அவங்க லக்கேஜ் போட்டாங்க. கிட்டத்தட்ட 125 கிலோ கிட்ட வச்சுருந்தோம். சரி, நல்லதாக போச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிலோவில் நம்ம தள்ளியாச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜம்சம் வாட்டர், அதுக்கப்புறம் டின்னர் செட் ஒன்று இருந்தது இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் சேஃபாக கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக அதில் வந்து இந்த கிளாஸ் ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஒட்டுவாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் சேஃபாக வரும், தூக்கிலாம் போட மாட்டாங்க. ஸோ அதை வந்து தனியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் ஒரு அண்ணா தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா.
நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற லக்கேஜோட சேர்ந்து வராது. இது மட்டும் கொஞ்சம் வேறு இடத்துல போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் தான் அந்த கொஞ்சம் சேஃபாக வர்றதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போய் எடுத்தாச்சு. ஸோ ஃபைனலி போர்டிங் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா கையில் வாங்கியாச்சு. இதில் வந்துட்டு கேட் நம்பர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காது. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம லக்கேஜ் போடுறோம் அப்படின்றனால கேட் நம்பர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காது. மற்றபடி போர்டிங் பாஸ் வந்து கையில் கொடுத்துட்டாங்க. கேட் நம்பர் வந்து நம்ம நெக்ஸ்ட் டே வந்ததுக்கப்புறம் போர்டில் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஒரு பெரிய டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. லக்கேஜ் எல்லாத்தையும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான் வீட்டில் வந்துட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு வேலைலாம் எதுவும் பெருசாக இல்லை. சாப்பாடு ஆக்குற வேலையும் இல்லை இல்லையா, வெளியில் தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா லேட்டாகவே முழிச்சு ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக போன மாதிரி இருந்தது அன்றைக்கி டே. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மதியானம் எடுத்தது. ஸோ காலையில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் முழித்தோம். பால் வந்துட்டு இருந்தது இல்லையா, ஸோ அதை வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு சாப்பிட்றதுக்காக வந்திருந்தோம். சைஃப் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது பக்கத்தில். ஸோ அங்கே தான் வந்திருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஹைதராபாத்தி பிரியாணி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பர்சனலாக எனக்கு வந்து இங்கே ரொம்பவே பிடிக்கும். இங்கே நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் வீட்டில் வந்து ஹைதராபாத்தி பிரியாணி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே எனக்கு வந்துச்சு. ஆல்மோஸ்ட் இங்கே பண்ணுற அளவுக்கு நான் பண்ணுவேன். நம்ம சேனலில் ரெசிபி கூட இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ 2 மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு அது போக குல்ச்சான்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டி மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சிக்கன் லாலிபாப் இந்த மாதிரி இன்னும் 2-3 ஐட்டம் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்களை மட்டும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அனுப்பியிருந்தோம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை இருந்தது. வீடு வந்து ரொம்ப பக்கம் தான், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தான். ஸோ சுரையும் வந்துட்டு சுரஃபம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ நம்ம போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். எங்கள் 2 பேருக்கும் என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாள் லக்கேஜ் போடும்போது ஒரு 5 கிலோ கிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு விட்டாச்சு இல்லையா. ஹேண்ட் லக்கேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு 7 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு 28 கேஜி கிட்ட எடுத்து வச்சுருந்தோம். அதுலேருந்து தானே ஒரு 5 கிலோ அங்கே போட்டு விட்டுருக்கோம். ஸோ அந்த 5 கிலோ வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் எடுக்கிறதுக்கு வந்திருந்தோம். இவங்க எப்படின்னா 1 கிலோ கூட நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அவன் எவ்வளோ லக்கேஜ் கொடுத்தானோ அது ஃபுல்லாகவே நம்ம கொண்டுட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஆள். ஸோ அதனால் அந்த 5 கிலோ வந்துட்டு சும்மா எதுக்கு விடுவானே, அதுக்கு பதிலாக சாக்லேட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஹைப்பர் மார்க்கெட் போய் கொஞ்சம் சாக்லேட் எடுத்தோம். அதுக்கப்புறம் நார்மலாக நட்ஸு சாக்லேட்லாம் வாங்குகிற ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் சாக்லேட் வாங்கிட்டு அங்கேயே வந்து வெயிட் செக் பண்ணி கரெக்டாக 5 கிலோ இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயே வெயிட்டும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம். ஸோ ஃபைனலாக இங்கே வெயிட்லாம் செக் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த சாக்லேட் எல்லாத்தையும் நீ ஹேண்ட் லக்கேஜ் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதையுமே ஒரு தடவை ஃபுல்லாகவே செக் பண்ணணும். ஹேண்ட் லக்கேஜ் வந்து பிரச்சனை இல்லை, பெரிய லெவல்லலாம் இங்கே எமிரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் செக் பண்ண மாட்டாங்க, கூட குறைய இருந்தது அப்படின்னாலும். ஸோ கொண்டுட்டு போனது மட்டும் ஓரளவுக்கு பேக்கில் எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கியாச்சு. அண்ட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 போல் வந்துட்டு நாங்கள் கிளம்புனோம். ஸோ டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஒரு 6:37 ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். அப்போ தான் வந்துட்டு கிளம்புனோம். எனக்கு வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாத்தையுமே ஒரு தடவை ஃபுல்லாக வீடியோ எடுக்கிற பழக்கம் வந்துட்டு இருக்குது. சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கேனா, கேஸ் ஆஃப் பண்ணியிருக்கேனா, இந்த மாதிரி இப்படி எடுத்தாலுமே ஏதாவது 1-2 நான் மறப்பேன். ஸோ அதனால் ஃபுல்லாக ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்புனோம். ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சிடணும் இங்கே பொறுத்த வரைக்கும். நம்ம இந்தியாவிலலாம் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா ஓகே தானே. இங்கே எப்படின்னா ஒரு மாதிரியான பேர்ட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போனோன்னா. அதனால் என்ன பண்ணிட்டேன், நல்லா க்ளீன் பண்ணிட்டேன்ல முன்னாடியே. ஸோ டோரை மட்டும் 2யுமே அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்புனோம்.
இந்தியாவுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுல பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம குஷி. ஏன்னா ஒரு 1 1/2 வருஷம் கழிச்சு அவங்க வந்துட்டு வர்றாங்க. உங்களுக்கு சந்தோஷமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பாதி தான் சந்தோஷமா இருந்தது உண்மையை சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா அத்தா இல்லாம எனக்கு அங்க வர்றது வந்து எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டு, அங்க இல்லாத ஒரு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. அங்க அத்தா இல்ல அப்படிங்கிற ஒரு அந்த ஃபீலிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாவே இருந்தது. திங்ஸ் வாங்கும்போதும் சரி, நம்ம மத்தவங்களுக்கெல்லாம் திங்ஸ் வாங்குனோம், அத்தாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொருளுமே வாங்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அது வந்து நெறையாவே இருந்தது. ம். சொல்லப்போனா ஒரு பாதி அளவுக்கு தான் எனக்கு ஹாப்பினஸ் அங்க ஊருக்கு போறது. அண்ட் இப்போ நாங்க டைரக்ட்டா வந்து பார்த்திங்கன்னா, காயல்பட்டினம் தான் போறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அம்மா வீட்டுக்கு போணும். ஸோ இப்போவே எனக்கு வந்து மனசுலாம் ஒரு மாரி பாரமா இருந்த மாரியே தான் ஃபீலா இருந்தது. ஸோ காயல்பட்டினத்துலேருந்து பரமக்குடிக்கு போகும்போது என்ன லெவல்ல இருக்கும் என்னோட மனசு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஓகே, இதுவும் கடந்து போகும். நம்மளும் ஒரு நாளைக்கு மௌத்தா போக தான் போறோம். இருந்தாலும் அந்த ஒரு பெரிய இழப்பு இல்லையா? அது வந்து ரொம்ப பெரிய பாதிப்ப குடுத்தது. இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா கூட, அத்தாவோட இழப்ப விட பெரிய வலி வந்து வேற எதுவும் நம்மளுக்கு குடுத்துற முடியாது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுதி ஏதோ ஒண்ணு மனசுல தோன்ற அளவுக்கு ஒரு பெரிய இழப்பு அது. பட் ஓகே, இதுவும் கடந்து போகும் இன்ஷா அல்லாஹ். நெறையா துஆ செய்யுங்க. ஓகே. ஸோ ஃபைனலி வந்தாச்சு. இப்போ வந்து ஹேண்ட் லக்கேஜ்லாம் இருந்தது இல்லையா? ஸோ அத மட்டும் எடுத்துட்டு உள்ள வந்துட்டு போகணும். நாளே நம்ம லக்கேஜஸ் எல்லாமே போட்டுட்டோம் அப்படின்றனால நமக்கு பெருசா வேலை எதுவுமே இருக்காது. நேரா செக்யூரிட்டி செக் அதுக்கப்புறம் இமிகிரேஷன் போயிட வேண்டியது தான். ஸோ உள்ள வந்துட்டு நாள் போர்டிங் பாஸ்ல வந்துட்டு எங்களுக்கு கேட் நம்பர் வந்துட்டு குடுக்கல. அது பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு செக்யூரிட்டி செக், இமிகிரேஷன் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கேட் நம்பர் எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு, நம்மளோட கேட்டுக்கு போயிற வேண்டியது தான். இப்போ முன்ன இருந்தத விட ஏர்போர்ட் இன்னுமே கூட கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இந்த டெர்மினல் 3. ஸோ நாங்க ஒரு மெட்ரோல போயி அதுக்கப்புறம் தான் எங்களோட கேட்டுக்கு போற மாதிரி இருந்தது. ஸோ இங்கேயே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, போர்டிங் பாஸ் எல்லாமே எடுத்து கையில வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நாங்க செக்யூரிட்டி செக் போனோம். ஹஸ்பண்டும் பையனும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரேயர் வந்து பாங் சொல்லிருச்சு. மஹரிப் பாங் வந்து சொல்லிருச்சு. ஸோ தொழுதுட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகதுக்காக போயிருந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க போனோம். ஸோ ஃபைனலி எங்களோட கேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் ஊரில் வந்துட்டு எல்லாருக்கும் ஃபோன் அடித்து சொல்லணும் இல்லையா, கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்கும் கால் பண்ணி மெசேஜ் பண்ணுறவங்கலாம் மெசேஜ் பண்ணி சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்களோட ஹேண்ட் லக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேக், அதாவது ஒரு பேக் ஒரு சூட்கேஸ் வந்துட்டு இருந்தது. இது வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. ஸோ இதை வந்து நம்ம கையில் தூக்கிட்டு தெரிய முடியாது இல்லையா? ஸோ இங்கே நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிடலாம், இதில் வந்துட்டு இந்த லக்கேஜ் டேக் வந்துட்டு போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட இதை வாங்கிப்பாங்க. ஸோ அது மட்டும் ஒட்டிகிட்டே நாங்கள் வந்து உள்ளே கொண்டு போயிருந்தோம். ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க. நம்மளோட லக்கேஜஸ் எல்லாமே ஊருக்கு போனதுக்கப்புறமா அந்த பெல்ட்டில் வரும் இல்லையா? ஸோ அதோடையே சேர்ந்து வந்துட்டு இந்த லக்கேஜஸும் வந்துடும். ஸோ நம்ம தூக்கி தெரிய வேணாம். சுரஃபாமா போட்டிருந்த ஒரு பேக், அதுக்கப்புறம் சுரையும் ஒரு பேக் போட்டிருந்தோம். அது போக என்னோடய ஹேண்ட்பேக், இது மட்டும்தான் நாங்கள் வந்து கையில் வச்சுருந்தோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே போக வேண்டியதுதான் நேரம். நம்மளோட போர்டிங் பாஸ் மட்டும் வாங்கி செக் பண்ணிவிட்டு சீட் நம்பர் பார்த்து எந்த சைட் போகணும் அப்படிங்கிறத சொல்லி விட்டுருவாங்க. ஸோ
ஸோ ஃபைனலி நம்மளோட சீட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்து உட்காந்தாச்சு. டிக்கெட் போடும்போதே சீட்டுமே வந்துட்டு புக் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக அந்த சீட்டில் வந்து உட்காந்தாச்சு. 3 சீட்டர் புக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே உள்ள ஒரு 4 சீட்டர்லேருந்து ஒரு சீட் வந்துட்டு புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உட்காந்தாச்சு. ஃப்ளைட்டில் உட்காந்தோன்னே பிள்ளைங்களுக்கு வேறு வேலை என்ன, முன்னாடி இருக்கிற ஸ்க்ரீனில் வந்துட்டு என்னென்ன மூவிஸ் இருக்குது, தமிழ் மூவிஸ் என்ன இருக்குது, அப்புறம் கேம்ஸ் எதாவது இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான். ஸோ அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லவும் போஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டேக் ஆஃப் டைம் வந்துட்டு 9:30ன்னு நினைக்கிறேன். ஸோ 9:30 கிட்ட வந்து டேக் ஆஃப் ஆகும். இங்கே துபாய் டைம் 9:30க்கு கிளம்பி இந்தியா டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கிட்ட, அதாவது விடிய காலம் 3 மணிக்கு வந்துட்டு லேண்ட் ஆகும். நான் டேக் ஆஃப் ஆகும்போதும் சரி, லேண்டிங் டைம்லேயும் சரி நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ஆனாலும் நைட் டைம் அப்படின்றனால பெரிய லெவலுக்கு வியூஸ் வந்துட்டு இருக்காது. இன்ஷால்லா நான் இந்தியாவிலேருந்து துபாய்க்கு வர டைமில் நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னா லேண்டிங் டைமில் மட்டும் கொஞ்சம் வியூ இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா அந்த டைமில் நான் காட்டுறேன். ஓகே, இங்கே ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போனோன்னா இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பவுச்சு, அதுக்கப்புறம் டாய்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஏதாவது அந்த பவுச்சுக்குள்ளே டாய்ஸ் இருக்குதான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே ஒன்றும் வைக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் 2வது வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய துவா செஞ்சீங்க, நல்லபடியாக ஊருக்கு வாங்க, ஃபி அமானில்லா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அது பார்க்கவே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நமக்காக துவா செய்கிறதுக்கும் நம்ம இவ்வளோ பேரை சம்பாரித்து வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ டேக் ஆஃப் ஆன உடனே கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. இது எப்போவுமே எமிரேட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு மெமரிஸ்க்காக நம்ம வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 2-3 ஃபோட்டோ வந்து என்கிட்ட இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சுரஃபாமாக்கு மட்டும் சாப்பாடு வந்திருந்தது. நம்ம கிட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க நேம் போட்டே வந்திருந்ததுனால சுரஃபாமா வந்து பார்த்திங்கன்னா கூட்டு காட்டியிருந்தா, என்னோட நேம் போட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்ஸ்க்கான ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருந்ததுன்னா, பொட்டேட்டோஸ் இருக்குல்ல, இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு மேஷ் பண்ணி அதில் ஏதோ மசாலாலாம் கொடுத்து வச்சுருந்தது. அதுக்கப்புறம் சிக்கனில் வந்துட்டு ஒரு கிரேவி மாதிரி, அப்புறம் ப்ரொக்கோலி, தக்காளி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு இதில் வந்து மெக்ரோனி இருந்தது, கூடவே ஒரு கேக், ஒரு சாக்லேட் லேயரில் கீழே ஒரு கேக், செம்ம சூப்பராக இருந்தது. அவள் சாப்பிடல, நானும் சுரேம் தான் சாப்பிட்டோம். கூடவே ஜூஸு, பன்னு, அதுக்கப்புறம் குக்கீஸு, பட்டரு, கெட்சப்பு இந்த மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்க. கூடவே ஒரு வாட்ரு பாட்டிலு. ஸோ சுரஃபாமாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துருச்சு. சின்ன பிள்ளைங்களாம் மோஸ்ட்லி பசிக்குதுன்னு அழுதுருவாங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் பெரியவங்களுக்கு சாப்பாடு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. வெஜ்ஜு, நான்வெஜ் இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்பாங்க எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான்வெஜ்ஜில் என்ன இருக்குதுன்னு கேட்டபோது லேம்ப் பிரியாணி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ நான் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். பட் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பக்கம் பாஸ்மதி ரைஸை குக் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் லேம்பை வச்சு ஒரு கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க. அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுமாமா. ஸோ அந்த மாதிரி இருந்தது. பட் டேஸ்ட் வந்துட்டு நல்லாவே தான் இருந்தது. அப்புறம் இன்னொரு இதில் வந்து சலாட் இருந்தது. அப்புறம் இப்போ ஒன்று நான் ஓப்பன் பண்ணுறேன்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா சேமியா பாயசம் இருந்தது. செம்ம சூப்பராக இருந்தது அந்த பாயசம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு மாங்காய் ஊறுகாய் வச்சுருந்தாங்க. எது இருந்ததோ இல்லையோ இந்த மாங்காய் ஊறுகாய் வச்சு தான் அந்த சாப்பாடே நான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்தேன். அந்த கிரேவியோடு சேர்த்து நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பட்டர் வந்துட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. இதில் வந்து ஒரு பன்னு மாதிரி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கும் லாஸ்ட்டாக கை தொடச்சிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ண முந்திரி வந்துட்டு இருந்தது. அதுவுமே நல்லா இருந்தது. இது வந்து மவுத் ஃப்ரெஷ்னர் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு கவரில் வந்துட்டு மிக்சர் வச்சுருந்தாங்க, ஸ்வீட் மிக்சர். அது வந்து ஸ்வீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ்க்கு வந்துட்டு அதுவுமே ஆப்ஷன் தான், என்ன ட்ரிங்க் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ பெப்சி வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடுமே வந்துட்டு நல்லா இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சொன்னேன்லையே இந்த முந்திரி, இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அது சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மிக்சர், இது வந்து நார்மலாக காரமாக இருக்கிற மிக்சர் இல்லை, இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் மிக்சராக இருந்தது. நல்லா இருந்தது. நம்ம சாப்பிட்டு முடிச்சோடனே நமக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் இது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்தது. இது போக அந்த பாயசம், உண்மையிலே பாயசம் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. என் ஹஸ்பண்டோடதையும் வாங்கி நானும் சுரையும் சுரஃபா இந்த மாதிரி எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்து நிறைய வீடியோஸாக எடுத்துகிட்டு இருந்ததுன்றனால ஃபோனில் வந்து சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஸோ ஒரு 20% என்னமோ தான் இருந்தது. இன்னும் வேறு வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணும்போது
ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா துபாயிலேருந்து திருவனந்தபுரம் போய் இறங்குவோம். ஸோ திருவனந்தபுரத்தில் இருந்து அதுக்கப்புறமா காயல்பட்டினம் போகணும். ஸோ ஸ்க்ரீனில் செக் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம் இன்னும் எவ்வளோ நேரத்தில் போய் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டாக விடிய காலம் ஒரு 3 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இறங்கியாச்சு. ஸோ ஃப்ளைட் வந்துட்டு லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய லெவலில் வியூ வந்து உங்களுக்கு தெரியாது. ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்திருந்தேன். நமக்கு முன்னாடி இருக்கிற ஸ்க்ரீனில் வந்துட்டு நமக்கு ஷோ ஆகும். அதில் வந்து ஃப்ளைட்டில் முன்னாடியும் சைடில் பின்னாடிலாம் கேமரா இருக்கும் இல்லையா? ஸோ அது மூலயமா ஷோ ஆகும்ல, அதை வந்துட்டு ஸ்க்ரீனில் எடுக்கும்போது கொஞ்சம் வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தேன். سيداتي وسادتي، مرحبا بكم في مطار تندرابورا الدولي. حاول تتلقي المحلي هنا 20 إلى الساعة. الدليل صباحا ودرجة الحرارة الخارجية 26 درجة مئوية. على جانب أحزمة مربوطة إلى ارتفاع 10 أحزمة المقاعد. أشكركم بسفركم مع الإمارات. كما نرجو أن تكونوا قد استمتعتم برحلتكم آمنين أن نكون. கரெக்டாக நாங்கள் வந்து இறங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நான் வேறு கலாய்ச்சிட்டு இருந்தேன், நாட்டுக்கு நல்லவங்களாம் வந்தால் தான்ப்பா மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ சும்மா கொஞ்சம் நேரம் அப்படி பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து மாமி மச்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கால் பண்ணி சொல்லியாச்சு லேண்ட் ஆயிடுச்சு, பட் வெளியில் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஃபோன் அடித்து அம்மாவுக்கு எல்லாருக்கும் சொல்லணும்ல வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அங்கே ஃப்ளைட்குள்ளேயே வச்சு கால் பண்ணி சொல்லியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக், இமிக்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா லக்கேஜ் எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டோம். நாளே லக்கேஜ் போட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து லக்கேஜ் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பட் எங்களுக்கு வந்து டக்குன்னு வந்துருச்சு. அடுத்தடுத்து நாங்கள் போய் இங்கே இமிக்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் போகும்போதே எங்களுக்கு டக்குன்னு வந்துருச்சு. ஒரே லக்கேஜ் மட்டும் கொஞ்சம் வர்றதுக்கு டிலே ஆச்சு. என்னென்னு பார்த்தா அந்த சைடாக எடுத்து வச்சுருந்தாங்க யாரோ, அவங்க லக்கேஜ்னு நினச்சிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு போயிட்டாங்க போல். ஸோ கீழே இருந்தது. ஸோ அதையும் தூக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். திருவனந்தபுரத்தில் வந்து இப்போ இருக்கோம். ஸோ இங்கேருந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா காயல்பட்டினம். ஸோ ஒரு 4 hours ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு. இடையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பணும். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நாட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. துவா செஞ்ச நிறைய பேருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இனிமே வந்துட்டு இங்கே உள்ள சில வீடியோஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, உங்களோட கிச்சனை மிஸ் பண்ணுறோம், உங்களோட இந்தியா விலாக்ஸ் வந்து நிறையா மிஸ் பண்ணுறோம், நிறைய போடுங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எடிட்டிங் அப்புறம் வாய்ஸ் ஓவர் எல்லாமே பண்ணோம் இல்லையா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பண்ணிவிட்டு வீடியோ கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோவுமே ஒரு அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருப்பேன், போரிங் இல்லாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வழக்கம் போல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்மளோட இந்தியா விலாக்ஸ் வந்துட்டு வரும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.